Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உள்ளே ஆவியானவர் எனக்கு சாட்சியிடுகிறார், என்னுடைய விளக்கை ஏற்றுகிறார், என்னுடைய ஆவி கர்த்தருடைய தீபமாய் இருக்கிறது. அங்கே கொடுக்கப்படுகிற வெளிச்சத்தின்படி நான் நடக்கிறேன். ஆவியின்படி, ஆவியில உள்ள நடக்கிறத கேட்டு நடந்தா நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வியாபாரங்களை கூட ஆசீர்வதிப்பார். நம்முடைய தொழிலே, நம்முடைய செய்கிற வேலைகளிலே, நம்ம எடுக்கிற முயற்சிகளிலே, எல்லாவற்றிலும் ஆவியில என்ன நடக்குது என்பதை கவனிக்க வேண்டும், இல்லைங்களா? இயேசுவை பாருங்கள். இயேசு ஏன் அவ்வளவு நேரம் ஆண்டவரோட செலவழிச்சார்? காலையில் அதிகாலையில் எழுந்து போய் ஜெபிக்கிறார், முழுக்க ஜெபிக்கிறார். இன்னைக்கு ஆல் நைட் ப்ரேயர்னு வச்சு எல்லாம் காப்பியும் டீயும் குடிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் வெளியே நின்று பேசிக்கிட்டு, இதில் 3 பிரசங்கம் வேற, அப்படி நடக்குது ஆல் நைட் ப்ரேயர். ஆல் நைட் ப்ரேயர் ஏசு ஏன் வச்சார்னா, பகல்ல ஜெபம் பண்ண முடியல, அதனால ராத்திரியில் ஜெபம் பண்ணார். பகல்ல ஜனம் வந்துகிட்டே இருக்குது, அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கும், அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கும், அவருடைய ஊழியத்துக்காகவும் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கேயும் ஓட முடியல, ஒளிய முடியல, பகல் பூரா பிஸி. ஆகையால தான் ராத்திரியில் ஜெபம் பண்ணார். சில நேரத்தில் முழுவதும் ஜெபம் பண்ணார். சில நேரத்தில் அதிகாலையில் ஜனங்க வர்றதுக்கு முன்னால் எழுந்து ஜெபம் பண்ணார். ஏன்? தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை. அந்த ஐக்கியம் அவர் கொண்டபடினாலே தான் அவர் சொல்லுகிறார், நான் ஒன்றையும் செய்கிறது இல்லை, பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் செய்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறேன், அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்கிறேன். எல்லாரும் சொல்ல முடியுமா அப்படி? ஹலோ, நாமும் அப்படி சொல்ல முடியணும். காலையில் எந்திரிச்ச உடனே பிதா என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் செய்வேன், அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்வேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுவேன். இயேசு ஏன் அப்படி இருந்தார்னா, அவ்வளவு நேரம் அவரோட செலவழிச்சார். ஸ்பிரிட் கான்சியஸா இருந்தார். ஆவியை குறித்த உணர்வு அவருக்கு அதிகமாக இருந்தது. நல்லா கவனிங்க. சமாரியா ஸ்திரியை அவர் சந்தித்த போது அந்த வழியா வந்துட்டு இருக்காரு, அந்த கிணத்தண்டையில வந்து உட்கார்ந்து கொண்டார். களைப்பா இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு உண்மையாகவே மனிதனா இருந்தாருன்னு? களைப்பா இருக்குது, பசியாவும் இருக்குது. சீஷர்கிட்ட சொல்றாரு, போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க சாப்பிடுறதுக்குன்னு. போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இந்த சமாரியா ஸ்திரியை பார்க்கிறார். நல்லா கவனிங்க. இந்த சமாரியா ஸ்திரியை பார்த்து அவள்கிட்ட பேசுகிறார். பேச பேச சம்பாஷணை நீண்டு கொண்டே போகிறது. அருமையாக அவளுக்கு பிரசங்கிக்கிறார், அவளை பேசுகிறார், அவளை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறார். சீஷர்கள் திரும்பி வர்றாங்க. அவன் வந்து இயேசு ரொம்ப தெம்பா இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சாப்பிட்டார் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. என்னையா சாப்பாடு கேட்டு கடைசியில் இந்த அம்மாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி, சாப்பாடு இருக்குதுன்னு சொன்னா அவர் சொல்றாரு, என்னுடைய ஆகாரம் என்ன? பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இயேசுவுக்கு சரீரத்தை குறித்த உணர்வு இருந்ததுதான், எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஆவிக்குரியவர்களால சாப்பிட்றதே மறந்துடுவோம்னு சொல்ல முடியாது. ஹலோ, அதெல்லாம் சும்மா நான் ரொம்ப ஆவிக்குரியவனால நான் சாப்பிட்றதே மறந்துட்டேன், என் வாழ்நாள் பூரா சாப்பிட முடியாதுன்னு கிடையாது. கிடையாது. உபவாச ஜெபத்தினப்ப என்ன பண்றோம்? ஏதோ ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ சாப்பாட்டை தள்ளி வைத்து விட்டு அதுல நம்முடைய கவனம் போகிறது கிடையாது. உபவாசம் அதிகமாக பண்ண 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 அது ஒரு பெரிய பழக்கமாயிடுது. உபவாசம் என்று சொன்ன உடனே நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த சாப்பாட்டை எல்லாம் மறந்து பேசாம ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதிலையும் இருக்கிறோம். இயேசுவுக்கு சரீரத்தை குறித்த உணர்வு இருந்தது. பசியா இருக்குது, அதான் போய் வாங்கிட்டு வானார். ஆனால் ஆவியை குறித்த உணர்வு இன்னும் அதிகமா இருக்குது அவருக்கு. ஹலோ, நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் பார்க்கிறது தான் உண்மை என்று. ஆவியை நாம் பார்க்காதனால அது அவ்வளவு உண்மை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்லுகிறேன், நீங்க பார்க்கிற இந்த சரீரம் எவ்வளவு உண்மையா இருக்கிறதோ அதுபோல ஆவியும் அவ்வளவு உண்மையா இருக்கு. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு ஆகாரம் தேவையோ அதே அளவு ஆகாரம் உங்களுடைய ஆவிக்கும் தேவைப்படுகிறது. இந்த சரீரத்துக்கு எவ்வளவு பலன் தேவையோ, ஆரோக்கியம் தேவையோ, அதே போல உங்களுடைய ஆவிக்கும் ஆரோக்கியமும் பலனும் தேவையா இருக்கிறது. இந்த சரீரத்தை கவனித்து விட்டு உங்களுடைய ஆவியை கவனிக்காமல் விட்டுவிட வேண்டாம். சரீரமும் ஆவியும் ரெண்டுமே முக்கியம்தான். ஆவி இன்னும் முக்கியம் சரீரத்தை விட. சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க, ஆனால் ஆவிக்கு செய்ய வேண்டியதை மட்டும் மறந்து விடவே கூடாது. இயேசு ஆவி குறித்த பெரிய உணர்வுடையவராக இருக்கிறார். எப்பவும் பிதாவோட ஐக்கியம் கொள்ளுகிறது, அவருடைய சம்பாஷிக்கிறது, அப்படியே இருக்கிறார். அந்த ஆவியை குறித்த உணர்வு இருக்கிறபடினாலே தான் ஆவியிலே தேவன் பேசும்போது அவருக்கு தெரிகிறது, இல்லையா? இன்னைக்கு ஏன் நமக்கு தெரிய மாட்டேன் ஆவிக்குள்ள கர்த்தர் என்ன பேசுறாருன்னு? ஆவியை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. வெறும் மனசுல யோசிக்கிறோம், சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை கவனிக்கிறோம், ஆவியை குறித்து நாம் யோசிப்பதே கிடையாது. ஆகையால் தான் இந்த உள்ள இருக்கிற அந்த சாட்சி நமக்கு கேட்க மாட்டேங்கிறது. உள்ள இருக்கிற சாட்சி கேட்க மாட்டேங்கிறது. கடிகாரம் டிக் பண்ணிக்கிட்டே இருக்குது. நாளெல்லாம் தான் டிக்கு டிக்கு டிக்குன்னு இருக்குது, நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நாளெல்லாம் ஒரே கூச்சல். ராத்திரியில் மட்டும் கேட்குது. ஏன்? கூச்சல்லாம் அடங்கி விட்டது.
ஆவியும் அதே மாதிரிதான். நாம வெறும் சரீரத்தையே கவனித்துக் கொண்டு, மனதையே கவனித்துக் கொண்டு, இதையே அபிவிருத்தி பண்ணிக்கொண்டு இதற்கடுத்த காரியங்களையே நாம் செய்து கொண்டிருந்தால், தேவனோடு கூட நேரத்தை செலவழித்து ஆவியை நாம் அபிவிருத்தி பண்ணி, தேவனுடைய வசனத்தை அதுக்கு போஷித்து, அதை பலப்படுத்தி, ஆவியில ஜெபம் பண்ணி, இப்படி ஆவிக்கடுத்த காரியங்களை நாம் ஈடுபடாவிட்டால் அது டிக்கு டிக்கு டிக்குன்னு இருக்கும். நமக்கு ஒண்ணுமே ஹலோ நமக்கு ஒண்ணுமே கேட்காது. நம்ம மற்ற எல்லாவற்றையும் அமிழ்த்தி விட்டு இதை கேட்க வேண்டும். சில நேரத்தில் உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் எதுக்கு இருக்கிறோம்? மற்ற எல்லா சத்தங்களும் அங்கே அமருகிறது, ஆவியின் சத்தம் அதிகரிக்கிறது. இல்லைங்களா? உபவாசத்தில் அதுதான் நடக்குது. மற்ற எல்லா சத்தமும் குறைந்து ஆவிக்குள்ளாக இருக்கிற சத்தம் அதிகரிக்கிறது. எப்படி ஆவியானவர் உள்ளே சாட்சியிடுகிறார்? ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்கள் வெறும் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களையும் மனதுக்கு அடுத்த காரியங்களையும் யோசிக்காமல், கர்த்தர் ஆவிக்குள்ளாக என்ன சொல்லுகிறார் என்று கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அதை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து, கர்த்தாவே இந்த காரியத்தை உமக்கு முன்பாக வைக்கிறேன், நீர் எனக்குள்ளாக பேசும், தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், அதை ஏற்று ஆண்டவரே, எனக்கு இது விளங்கணும், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டு அவருக்காக நீங்கள் காத்து அவர் சொல்வார் என்று எதிர்பார்க்கிற போதுதான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். இல்லைன்னா கேட்க முடியாது. சாதாரணமாக நம்ம அதை செய்யறதில்லை. அப்படி கேட்கும்போது உள்ளே ஆவியானவர் உணர்த்துகிறார், ஒரு சாட்சியை கொடுக்கிறார். செய் இல்லை செய்யாத, போ இல்லை போகாத என்கிற ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறார். இதை கேட்க 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 இன்னும் ரொம்ப கத்துக்கிறோம். இன்னும் அழகாக கேட்க, இன்னும் கூர்மையாக கேட்க நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல கவனிங்க, எல்லாத்த போலும் இதுவும் பழக்கம் தான் ஏற்பட வேணும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டதுனால நாளைக்கு போன உடனே பெரிய லவுட் ஸ்பீக்கர்ல கேட்கிற மாதிரி கேட்காது ஒன்றும் காதுல. இது வளர்க்கப்பட வேண்டும். ஆவியானவர் உங்களை நடத்த வேணும்னா வசனத்தை கேட்டு இங்க சொல்லுகிறதே நடைமுறையில கொண்டு வர வேணும். இதெல்லாம் முடியாம நிறைய பேர் என்ன பண்ண, போங்க அவர்கிட்ட போன தலையில கவிச்சு உடனே சொல்லிடுறாருங்க, இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லைன்னு போயிடுறாங்க. நன்றாக கவனிங்க, இதை செய்ய வேண்டும் என்றால் பழக்கப்பட வேண்டும். அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு பழக்கப்பட வேண்டும். சாமுவேலை தேவன் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே இல்லையா? அவன் எந்திரிச்சு ஏலியின் இடத்தை கேட்கிறான், ஐயா கூப்பிட்டீங்களான்னு. ஏன்னா அவனுக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழக்கம் கிடையாது. சிறுவன், பிற்காலத்தில் தீர்க்கதரிசி ஆக போகிறான், இது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, அவனுக்கு பழக்கம் கிடையாது. அவன் யாராவது ஏலி தான் கூப்பிடுறாருன்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். ரெண்டாவது தடவையும் நடக்குது. ரெண்டாவது தடவையும் ஏலி சொல்றாரு இல்லையா நான். ரெண்டாவது தடவை ஏலிக்கு புரிஞ்சிருச்சு, ஏன்னா அந்த ஆள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழக்கப்பட்டவர். அவர் சொல்றாரு, அடுத்த தடவை நீ ஆண்டவரிடத்தில் பேசுப்பா, அடுத்த தடவை கூப்பிடும்போது ஆண்டவருக்கு நீ பதில் சொல், ஆண்டவரே ஏதோ இருக்கிறேன் என்று நீ சொல், ஆண்டவர் ஒருவர் உன்னை கூப்பிடுவார் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த சத்தத்தை எப்படி கேட்பது என்று கற்றுக் கொடுக்கிறார். சாமுவேல் அன்றைக்கு கற்றவன், அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் திரும்ப திரும்ப தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியவனாய் அவன் இருந்தான். பழக்கம் ஏற்படணும். முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், முதல்ல நமக்கு அவ்வளவு நிச்சயமா தெரிகிற மாதிரி இருக்காது. ஆனால் நாம் ஆவியின் உணர்வு அதிகம் ஆக 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 நிச்சயமாக நாம் உள்ளே கேட்க முடியும். அந்த சத்தத்தை நிச்சயமாக உள்ளே அந்த சாட்சியை நாம் கேட்க முடியும். உள்ள அந்த சாட்சி உண்டாகும். இப்போ கூட அது உண்டாகுது. நீங்க பார்ப்பீங்க, சில நேரத்தில் தவறுகள் செய்யும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒவ்வாத காரியங்களில் ஈடுபடும் போது உள்ள என்ன ஆகுது? உடனே கப்புன்னு பிடிக்கிற மாதிரி இல்லையா? ஹலோ, கர்த்தருக்கு ஒவ்வாத காரியங்களில் நாம் ஈடுபடும் போது உள்ளே ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. உள்ளே என்னமோ சொல்லுது, செய்யக்கூடாது. என்னது அது? ஆவி உள்ள. அது ஒரு செக் மாதிரி, ஒரு அலாம் மாதிரி, ஒரு அலாம் கிளாக் மாதிரி வச்சிருக்காரு ஆண்டவர் உள்ள. அது ஏதாவது நம்ம தப்பு பண்ணுவோம், புஷ்ன்னு அடிக்குது. உடனே டக்குன்னு நம்மள ஒரு வார்னிங் அது நமக்கு கொடுக்கிறது. கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய அந்த உணர்வு இருந்தாலே போதும், அந்த அலாம் கிளாக் நல்லா வேலை செய்யுது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய உணர்வை வளர்க்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக அந்த சத்தம் நமக்கு கேட்கும். நம்முடைய சரீரத்தின் சத்தத்தையும் மனதின் சத்தத்தையும் குறைக்கும் போது ஆவியானுடைய சத்தம் நமக்கு கேட்கும்.